ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 1 இயர் பேபிக்கு நான் ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பாப்பாவுக்கு வந்து இப்போ 1 இயர் வந்து முடிஞ்சிருக்கு. அவளுக்கு நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். எப்பப்பெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை 4 to 6 7 o'clock அந்த டைம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். என்ன தான் அவளுக்கு நான் என்ன ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஆஃப்டர்நூன், ஈவினிங் என்ன டைமுக்கு அவளுக்கு வந்து கேட்குறாளோ அப்போ வந்து நான் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், கேரட், அப்புறம் வந்து பொட்டேட்டோ, இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேர்த்து கேரட் பொட்டேட்டோ ரைஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இதனோட ஃபுல் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சாதம் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா குழந்தைக்கு வந்து கொடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஃபுட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அவளுக்கு வந்து கேரட் பொட்டேட்டோ ரைஸ் தான் கொடுத்தேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைசன்ஸ் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து அவள் அப்படியே சாப்பிடுவாள். அவளுக்கு அப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா நைட்டே நான் வந்து இதை வந்து ஊற வச்சுருவேன். இது நல்லா சோக்கானதும் நம்ம காலையில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே மோஷன் ஃப்ரீயாக போவாங்க. ஸோ என் பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவள் அப்படியே சாப்பிட்டாலும் நான் வந்து நைட்டே வந்து இதை வந்து ஊற வச்சுருவேன். இப்போது அதை எப்படி சாப்பிட்றா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ நான் அவளுக்கு வந்து ஊற வைக்காத ஒரு ட்ரை கிரேப்ஸ் தான் கொடுத்தேன். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதை கொடுத்தோடனே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுலேருந்து அவளுக்கு வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போ தான் அவளுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சரியாகி வந்துட்டுருக்கா. ஸோ அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு வந்து கொடுக்கலான்னு நான் வந்து இப்போ வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்படி இருக்கும். ஒரு 2 o'clock முன்னாடி வந்து அவளுக்கு கொஞ்சம் பசிச்சிச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஓமம் பிஸ்கெட் வந்து கொடுப்பேன். இந்த ஓமம் பிஸ்கெட் வந்து அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கரிஸில் வந்து கிடைக்கும். ஓமம் பிஸ்கெட் அப்படின்னு கேட்டிங்கனாவே அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட் வந்து இங்கே பெங்களூரில் வந்து கிடைக்கும். இதை வந்து நான் அவளுக்கு வந்து டெய்லி வந்து ஒன்று வந்து கொடுப்பேன். ஆஃப்டர்நூன் டைமோ ஒரு ஈவினிங் டைம் அவளுக்கு எந்த டைமில் வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து நான் வந்து கொடுப்பேன். இப்போவே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு பிஸ்கெட் அவள் வாங்கிட்டா. இருந்தாலும் இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஸோ இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓமம்லாம் இதில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து ஓம் பிஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்னா வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த வெள்ளை சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணி நான் வந்து கொஞ்சமாக மசிச்சு கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு அப்படியே ஊட்டி விடுவேன். அதை மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்கின் மாதிரி இருக்கும். அது வந்து எடுத்துட்டு உள்ளே இருக்கிற இந்த சன்னாவை மட்டும் நான் வந்து கொடுப்பேன். இது வந்து ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். என் பாப்பாவுக்கு வந்து நான் இன்னும் சிக்கன் அதுக்கப்புறம் எக்கெல்லாம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா குழந்தைக்கு வந்து நாங்கள் வந்து முட்டை அடித்ததுக்கப்புறமா தான் வந்து நான்வெஜ் வந்து சேர்ப்போம். அந்த ஒரு ரீசன்னால் அவளுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சுண்டல், பச்சை பயிறு இந்த மாதிரி நான் வந்து கொடுப்பேன். இதில் வந்து இந்த சன்னா வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வேக வச்சு நான் கையிலேயே வந்து மசிச்சு அவளுக்கு வந்து ஊட்டி விடுவேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் தான். நம்மளோட துவரம் பருப்பு, அரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து அடித்து நான் வந்து கொடுப்பேன். இதில் கொஞ்சமாக வந்து நான் நெய் வந்து சேர்த்துப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவளுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ். இந்த பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃபேவரட். அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சூப் கன்சிஸ்டன்சியில் தான் நான் வந்து அவளுக்கு வந்து கொடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி அவளுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே கேட்டு வாங்கி சாப்பிடுவாள். இன்றைக்கி பாப்பாவோட எல்லா ஃபுட்ஸும் நான் என்னென்னலாம் கொடுப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவுக்கு நான் என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு ரெசிபியாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பேன். ஃப்ரூட்ஸில் வந்து அவள் பனானா சாப்பிடுவாள், ஆப்பிள் சாப்பிடுவாள். இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுக்கல. இன்னொரு நாள் நான் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.